கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக வேத பிரமாணம் தேவனுடைய வாயிலிருந்து வந்ததாகவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் மனதிலே வைத்துக் கொள்ளும்படியாக தியானித்தோம். தேவனுடைய வார்த்தை என்று நாம் விசுவாசிப்பதும் அதை ஏற்றுக்கொள்வதும் மனதிலே வைத்துக் கொள்கின்ற போது அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற நன்மை என்னவென்று தியானிக்கும்படியாக யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று பார்க்கிறோம். இந்த வேத வசனம் தேவனுடைய வாயினால் சொல்லப்பட்ட வசனம் என்று ஏற்றுக்கொண்டு அதை மனதில் வைக்கின்ற போது நாம் எந்த ஒரு காரியத்தை யோசித்தாலும் அதை செய்ய விரும்பினாலும் அது நிலைவரப்படும், நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நாம் என்ன யோசிக்கிறோமோ அதை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்போது உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வான்னு சொல்லி பார்க்கிறோமாக நாம் வாஞ்சிப்பதை நாம் கேட்பதை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி பார்க்கிறோமாக நம் வாழ்க்கையிலே காரியத்தை நிர்ணயம் பண்ண வேண்டும். தேவ சித்தத்தை நினைத்து தேவனுடைய காரியத்தை சிந்தித்து நாம் எந்த ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுகிறோமோ யோசிக்கிறோமோ அது நம் வாழ்க்கையிலே நிலைவரப்படும், நடக்கும். அதோடு மாத்திரமல்ல, உம்முடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பாதையிலே ஒரு வெளிச்சம், காரணம் இயேசு கிறிஸ்துவே உலகத்தில் மெய்யான ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று பார்க்கிறோம். தாவீது சொல்வது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வெளிச்சமாகிய தேவனை சொல்வது போல நம் வாழ்க்கையிலே இருள் போல குழப்பங்கள், இருள் போல தடுமாட்டங்கள் நம்மை சூழ்ந்து வருகின்ற போது வெளிச்சம் பிரகாசிக்கும். நாம் நினைக்கின்ற நிர்ணயம் பண்ணுகிற காரியம் வாய்க்கும். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவத்தில் ஆழமாய் செல்ல நம்ம ஒப்புக் கொடுப்போம். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடையே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடையே, தவறு முக பிரகாசம் தினமும் என்று வீசிடுவே, தவறு முக பிரகாசம் தினமும் என்று வீசிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமரன்று கண்களைந்தேன் தேவ சமூகத்திலே. நீ ஒரு காரியம் நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் என்று பார்த்தோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நினைக்கின்ற, நாங்கள் யோசிக்கின்ற காரியத்தை நீர் நிலைவரப்படுத்த நடத்த விரும்புவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீது கோலியாத்தை மேற்கொள்வேன் என்று நம்பிக்கையோடு கூட கடந்து வந்தபோது தாவீதின் காரியத்தை நிர்ணயம் பண்ணி நிலைவரப்படுத்தினது போல கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் யோசிக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் எங்களால் செய்யக்கூடாது, எங்களால் செய்ய முடியாத காரியத்தை நீர் எங்களோடு இருந்து நாங்கள் நிர்ணயம் பண்ணுகிற ஆண்டவரே காரியங்களை நிலைவரப்படுத்த போவதற்காக எங்கள் வாழ்விலே வெளிச்சமாகிலே பிரகாசிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.